எதனால இந்த மாதிரி சந்தனம் வைக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? மீனாட்சி அம்மன் வச்சு பள்ளி அறைக்கிறாங்க சந்தனம். பாரம்பரியமா வழி வழியா நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அப்படியே அதே மாதிரி திருப்பதிக்கு உங்களுக்கு அப்புறம் உங்க பசங்களும் இதை கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பா இதுக்கு இந்த தொழிலுக்கு வருவாங்க நம்புறீங்க நீங்க? ஹாய் ஹலோ வணக்கம், இது நம்ம ஒரு ஸ்பெஷல். நான் உங்கள் ஜேம்ஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட இருக்க மாலைக்கோனா சன்ஸ் வாசனை திரவியம் சாலை தான் அந்த கடைக்கு இப்போ நம்ம போவோம் வாங்க. சார் வணக்கம் சார். நாங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வாசனை கடை வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே போய் பாரு, இப்போ இந்த ரொம்ப பிரபலமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இந்த இடம் ரொம்ப பிரபலம் சார்? நான் வந்து பாரம்பரியமாக ஒரு 5 ஜென்ரேஷன். ஓகே, 5 ஜென்ரேஷனாக இந்த கடை வச்சுருக்கீங்க. சரி, ஓகே சார். எதனால இந்த மாதிரி சந்தனம் வைக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? பாட்டியா அவங்க வந்து ஆரம்பத்தில் கடை வச்சுருக்காங்க. ஓ, உங்கள் பாட்டி வச்சுருந்தாங்க ஆரம்பம்? பாட்டையா வச்சுருந்தாங்க. தாத்தாவுக்கு அப்பா. ஓ, தாத்தாக்கு அப்பா வந்து இதான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி பாரம்பரியமாக நீங்களும் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்களா? ஓகே. இதில் சந்தனம் மட்டும்தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்களா? பூஜைக்கு வேண்டிய ஜாமாங்க. ஓகே. சாமிக்கு அபிஷேகத்துக்கு ஒரு ஜாமாங்க எல்லாமே இங்கே வச்சுருக்கீங்க. என்ன மாதிரி ரேட்டில் வச்சுருக்கீங்க சார் நீங்கள்? 10 ரூபாயிலேருந்து வச்சுருக்கோம். 10 ரூபாயிலேருந்தே இருக்குது எல்லாமே உங்கள்கிட்ட. இதில் எல்லா ஐட்டமும் சந்தனம் குங்குமம் எல்லாமே 10 ரூபாயிலேருந்து இருக்குது. இப்போ இதனால தான் இந்த இடம் பிரபலமாச்சு. நிறைய சந்தன கடை இருக்கு, ஆனால் இதுதான் இந்த கடை ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. என்ன பாரம்பரியமாக அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதை நாங்கள் அப்படியே லாப நோக்கம் நம்ம சாமிக்காக செய்யணும். சூப்பர் அப்படின்ற ஒரே காரணத்தோட இப்போ நாங்கள் தான் இப்போ கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் வச்சு பள்ளி அறைக்கு நாங்கள் தான் சந்தனம். அப்படிங்களா? சூப்பர். அதாவது எங்களுடைய கைங்கரிய உறவு கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் அதை செய்வோம். அதே மாதிரி அலர் கோயிலுக்கு மூலஸ்தானத்துக்கு அடிக்கிறது, மீனாட்சி அம்மனுக்கு மூலஸ்தானத்துக்கு அடிக்கிறது. ஓகே. அதே மாதிரி திருப்பதிக்கு வருஷத்துல 3 தடவை. அதே மாதிரி கூடக பெருமாள் கோயில் எல்லாருக்குமே வந்து கடவுள் புண்ணியத்தில் அதை கொடுக்கறதுக்கு எங்கள் பாக்கெட் இது எப்படி பாரம்பரியமா வழி வழியா நீங்க கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்களா? இப்போ உங்க ஜெனரேஷனுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த ஜெனரேஷன் இது கண்டினியூ பண்ணுவீங்க வந்து. அதாவது நம்ம லாப நோக்கம் அப்படின்றத எதிர்பார்க்காம சாமிக்கு நம்ம அது கூட அதாவது ஒரு நல்ல விசேஷங்களுக்கும் சாமிக்கு செய்யறதுக்கு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு சந்தனம் வாங்கிட்டா அடுத்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து வாங்குறதுல அதை பிள்ளையார் சொல்லி போற மாதிரி 10 ரூபாய் சந்தனத்தை வாங்கி 10 வேலையை பாருங்க. இப்போ உங்களுக்கு அப்புறம் உங்க பசங்களும் இதை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா எது கேட்கறேன்னா இப்போ 2K கிட்ஸ் அவங்களாம் வந்து டிஃப்ரெண்டாக யோசிப்பாங்க. அவங்களும் கண்டிப்பா இதுக்கு இந்த தொழிலுக்கு வருவாங்க நம்புறீங்களா நீங்க? செய்யறோம். அதாவது பையன் எல்லாம் இப்போ கலெக்டருக்கு IAS கோச்சிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம இது வந்து பாரம்பரியமா இந்த கோயிலுக்காகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக. இந்த லொகேஷன் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து மீனாட்சி அம்மன் கார் பார்க்கிங். இதான் கார் பார்க்கிங். சரி, ஓகே. இதுக்கு கீழே ஆவணி மூலை வீதி. என்ன மூலை வீதி? கீழ ஆவணி மூலை வீதி. சரி, அதாவது தலவாய் தெரு, அதாவது தலவாசல், தலவாய் தெரு அப்படின்றது. ஓகே. அப்போ உங்களை கிராஸ் பண்ணி தான் கோயிலுக்குள்ள போகணும். மெயின் என்ட்ரன்ஸ் தான். ஆரம்ப காலத்துல இருந்தே கடை இங்கே வச்சுட்டு இருக்கீங்க? 1940 முன்னாடி அந்த சைடு எதிர்த்தாப்புல இருந்துச்சு. அப்படியா? பொண்ணுக்கு அந்த கடை வந்து இருந்துச்சு. கடை வந்து அதுக்கு பின்னாடி ஸ்கூல் இருந்துச்சு. ஓகே. இந்த மாதிரி மோப்பு மட்டும் கடை, அதுக்கு பின்னாடி ஸ்கூல். அவங்க வந்து எங்கள் பாட்டை வந்து அந்த இடத்த வாங்கிக்கிற போது பிள்ளைங்க படிக்கிற இடத்த நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு மாற்றி அதை அப்படியே மாற்றி சுதந்திரத்துக்குலாம் முன்னாடியிலேருந்தே இதை நடத்திட்டு கவனமா. சூப்பர் சூப்பர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சைடு வந்தோம். கோயில் உள்ள போக முடியல, 4 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ நிறைய ஒர்க் இருக்கிறதுனால அதை போக முடியாத ஒரு கஷ்டத்துலேயே அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டே இருந்தோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கோனா சன்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. இதில் வந்து இந்த கடையை விட்டு நம்மளால் தள்ளி போக முடியல. அதில் கடையிலேருந்து வர வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தனம். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரீங்கன்னா அவங்க இந்த தலைவாசல் வீதின்னு சொல்கிறாங்க. அந்த வீதியில் கார்னரில் ஐயாவோட கடை இருக்குது. இந்த கடைக்கு வந்து இந்த சந்தனத்தை வாங்கிட்டு போங்க. உண்மையிலே ரொம்ப தெய்வ கலாட்சியமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சூப்பரா இருக்கு. ஐயா நம்மளுக்கு வந்து கிஃப்டா குங்குமம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கணும்.